நிறைய பேர் நேயர்கள் நாகாத்தம்மனோட வரலாறை பத்தி கேட்டு சொல்லுங்க அப்படி சொல்லி அவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க. நாகாத்தம்மன் கோவில்லையே பார்த்தா 4 நாகாத்தம்மன் கோயில் ரொம்ப பெரிய கோயில். அதுல திருமாத்தூர்ல இருக்கிற நாகாத்தம்மன் கோவிலை பத்தின முழு வரலாறுன்னு சொல்லுங்க. இந்த கோவில்ல சிறப்பு என்னன்னு கேட்டா தலை தனியா, வால் தனியா, உடம்பு தனியா அப்படின்னு சொல்லி கழுத்து தனியா அப்படின்னு 3 வகையா பிரிச்சிருப்பாங்க. சோ அதெல்லாம் பக்கத்துல தான் இருக்கும். ஏன் அப்படி ஒரு பாம்பு நாயை முழுசா இருந்தாதான் பாம்பு. சோ இது எல்லாமே தனித்தனியா ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கு. அதை பத்தி நான் முழு வரலாறு மக்களுக்காக நீங்க சொல்லுங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடில இருந்து இருக்கு. இந்த கோவில்லாம் இப்பதான் பெருசா கட்டி இருக்காங்க. அப்பெல்லாம் ஒரு வெட்ட வெளியில ஒரு சர்பம் இருக்கும். இது இன்னொரு சிறப்பு என்னன்னா, எங்கேயுமே இல்லாதது இந்த நாகம் 10 கிலோமீட்டருக்கு வளர்ந்து இருக்கு. வளர்றது உண்மையாலுமே இன்றும் வளர்ந்துகிட்டு இருக்கு. இல்ல அந்த சிலையை வடிவமைச்சு வச்சிருக்காங்க. இல்ல இன்று சுயம்பாக வந்த நாகமணி அம்மன் இது. மண்ணுக்குள்ள மிச்ச உடம்புகள் இருக்கு, மேல எழுந்திருக்கும். இன்னமும் அதோட சாட்சியை பாருங்க. அந்த காலத்துல விவசாயிங்க செஞ்சுட்டு இருக்கும். இங்க என்ன ஒரு கிணமா இருக்குன்னு இடிக்கும் போது ரத்தம் பீச்சி அடிச்சிருக்கு. பார்த்தா அந்த சர்பத்தினுடைய உடம்பு. அதுலேருந்து போனீங்கன்னாக்கா 10 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா இந்த ஸ்ரீ முத்தாம்பிகை கோவில். அங்க அம்பாலோட இந்த நாகத்துடைய வால் இருக்கு. சோ அவ்வளவு பெரிய நாகத்தை எல்லாம் சொல்லிப்பாங்க. வாசகி பாம்பை பார்த்திருக்கீங்களா? எல்லாம் கதை சொல்றீங்க. இவ்வளவு அடி பாம்பு இருக்கா, அனகொண்டா பாம்பு இருக்கா, எல்லாம் பேசலாம். அதெல்லாம் விட பெருசு இந்த பாம்பு. சாட்சி பூர்வமாக நம்மளுடைய ஆன்மீகத்துல நிலைச்சு நிக்கக்கூடிய கோவில்கள் இதெல்லாம். யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த கடவுளை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க கேட்ட மாதிரி நாகாத்தம்மனை பத்தி தான் பார்க்க போறோம். நாகாத்தம்மன் கோவில் 4 கோவில்கள் ரொம்ப பெரிய கோவில் இருக்கு. அதுலயே ரொம்ப முக்கியமான கோவில் தும்பூர் தாங்கல் திருமாத்தூர்ல இருக்கிற ஸ்ரீ முத்தாம்பிகை அம்மன் தான் இங்க நாகாத்தம்மனா இருக்கிறாங்க. அவங்கள பத்தின வரலாறு தான் நம்ம தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். நிறைய பேர் நேயர்கள் நாகாத்தம்மனோட வரலாறை பத்தி கேட்டு சொல்லுங்க அப்படி சொல்லி அவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க. நாகாத்தம்மன் கோவில்லையே பார்த்தா 4 நாகாத்தம்மன் கோயில் ரொம்ப பெரிய கோயில். அதுல திருமாத்தூர்ல இருக்கிற நாகாத்தம்மன் கோவிலை பத்தின முழு வரலாறுன்னு சொல்லுங்க. இந்த கோவில்ல சிறப்பு என்னன்னு கேட்டா தலை தனியா, வால் தனியா, உடம்பு தனியா அப்படின்னு சொல்லி கழுத்து தனியா அப்படின்னு 3 வகையா பிரிச்சிருப்பாங்க. சோ அதெல்லாம் பக்கத்துல தான் இருக்கும். ஏன் அப்படி ஒரு பாம்பு நாயை முழுசா இருந்தாதான் பாம்பு. சோ இது எல்லாமே தனித்தனியா ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கு. அதை பத்தி நான் முழு வரலாறு மக்களுக்காக நீங்க சொல்லுங்க. ஓகே. யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். சோ இன்னைக்கு பார்க்க போறது எல்லாரும் நிறைய கேட்ட கேள்விகள். நாகத்தம்மன். நாகத்தம்மன்னா எல்லா கோவில்லையும் ஒரு நாக சிலை இருக்கும். அம்பாள் நாகம் பின்னாடி வச்சு இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். ஆனா தமிழ்நாட்டிலே மொத்த இந்தியாவிலே ஒரு நாகமாக உருவெடுத்து சதையாக இருந்த நாகம் கல்லாக மாறிய கதை தான் இந்த சுயம்புவா வந்தது. சுயம்புவா அந்த நாகமணி அப்படின்னு சொல்லக்கூடிய சுயம்பாக வந்த நாகம் இது. சோ அந்த நாகம் அப்படியே அந்த இடத்துலயே அவங்களே உருவமா மாறி. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது? பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடில இருந்து இருக்கு. இந்த கோவில்லாம் இப்பதான் பெருசா கட்டி இருக்காங்க. அப்பெல்லாம் ஒரு வெட்ட வெளியில ஒரு சர்பம் இருக்கும். இது இன்னொரு சிறப்பு என்னன்னா, எங்கேயுமே இல்லாதது இந்த நாகம் 10 கிலோமீட்டருக்கு வளர்ந்து இருக்கு. வளர்றது உண்மையாலுமே இன்றும் வளர்ந்துகிட்டு இருக்கு. இல்ல அந்த சிலையை வடிவமைச்சு வச்சிருக்காங்க. இல்ல இன்று சுயம்பாக வந்த நாகமணி அம்மன் இது. சோ இந்த கோவில் கரெக்டா எங்க இருக்குன்னு மக்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்துல தும்பூர் தாங்கல் அப்படின்ற இடத்துல நாகமா, அதாவது அந்த கோவிலோட பேர் என்னன்னா சுயம்பு நாகமணி அம்மன் கோவில் இது. ஓகே. இது இன்னொரு கேள்வி இருக்கு. ஒரு முத்தாரம்மன் தான் இதுல நாகாத்தம்மனா மாறி இருக்கிறாங்க. முத்தாம்பிகை அம்மன் தான் மாறி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. இது ஏதாவது கதை இருக்கா? இதனாலதான் மாறி இருக்காங்க. எதுக்காக இது வந்துச்சுன்றத 2 கதை இணையக்கூடியதுதான் இந்த இது. ஃபர்ஸ்ட் முதல் கதை பாத்தீங்கன்னாக்கா, இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு, அதாவது இது என்ன நிகழ்வுனாக்கா, அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தர் பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்களா, அரசவையே இந்த ஸ்ரீ முத்தாம்பிகை கோவிலுக்கு தான் அனுப்பிச்சு வைப்பாங்க. அபிராமி ஈஸ்வரர் முத்தாம்பிகை கோவில் இது. இந்த கோவிலுக்குள்ள வரவங்க அந்த கோவில்ல இன்னமும் இருக்கு அந்த திருவட்ட பாறைன்னு சொல்லி இவ்வளவு பெரிய பாறை. அது மேல வச்சு சத்தியம் பண்ணாங்க அப்படின்னா, அது பொய் சத்தியமா இருந்தா அந்த இடத்துல இறப்பும்
அல்லதாக்கா உடல் பாகங்கள் வெடிச்சு செதறதோ இல்லைன்னா சுயநலவற்று போறதும் இன்னமும் இருக்கு. அந்த இடத்துக்குள்ள கோயில் போறதுக்கு பயப்படுவாங்க நிறைய பேர். சோ அதனாலதான் வந்து நிறைய இடத்துல திருவட்டப்பாறை ஒரு பெரிய சொத்து தகராறோ இல்ல குடும்பத்துக்குள்ள ஏதாவது எப்படி மதுரை முனி முன்னாடி போய் நின்னு பேசுறாங்களோ அதுக்கு அடுத்த இடம் இந்த இடம். பாண்டி முனிக்கு அப்புறம் இது வந்துட்டு ஒரு முக்கியமான இடம். மிக மிக சக்தி வாய்ந்த இடம். இது வரைக்கும் அந்த பாறையில சத்தியம் பண்ணி யாராவது இறந்து அதான் அதோட புராண கதைகள் தான் இப்ப பார்க்க போறோம். பல நூற்றாண்டுகள் பல மன்னர்களை பார்த்த கோவில் அந்த கோவில். வழி வழியா வந்த மன்னர்கள் வந்து இந்த திருவட்டப்பாறையை நம்பி வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. முக்கியமான அதுல ஒரு மன்னரோட பேர் சொல்லுங்களேன். சோழ மன்னர்கள்லாம் இந்த இடத்துலதான் இருக்கும்போது ஆட்சி செய்யும் போது சிற்றரசர்களா ஆட்சி செய்யும் போது இந்த கோவிலை நம்பிதான் அவங்களோட இதுவே இருக்கும். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, தீர்க்க முடியாத பஞ்சாயத்து வழக்குகள் உடனே போற கோயில் ஸ்ரீ முத்தாம்பிகை கோயில். அங்க திருவிழாக்கள்லாம் கோலாகலமா மிக சிறப்பா நடக்கும். அதாவது நாக உலகத்தை பார்க்கணும் அப்படின்னா இந்த கோயில் போலாம். ஃபுல்லாமே வந்துட்டு நாக சிலையாதான் இருக்கும். ஆமா, உள்ள வந்து அதாவது எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சுயம்பு நாகமணி அம்மன்ற கோவில்ல சர்பம் வந்து நல்ல ஒரு 11 அடிக்கும் 5 அடி அகலம் ஆகும். நம்மளால கட்டியே பிடிக்க முடியாது, தூணு மாதிரி. சுயம்புவா வந்தது. சுயம்புவாவே அவ்வளவு பெரிய பாம்பு சிலையா வந்தது. சரி, சிலையா சில பேர் நம்மளுக்கு கொஸ்டின் இருக்கும், இல்ல யாருக்குமே இருக்கும். ஒரு குழந்தைகிட்ட சொன்னீங்கன்னா எப்படி வந்திருக்கும் அப்படின்னு கேட்கும். அதாவது இந்த பாம்பு இந்த நாகமணி அம்மன் கோவில்ல வந்து இந்த அடியில இருக்கு. அதோட உடம்பு வந்து கீழேந்து போய் அது பக்கத்துல ஃபுல்லா விவசாய நிலம். அது உள்ள அப்படியே போனீங்கன்னாக்கா அங்கேருந்து 300 கிலோமீட்டர்ல இந்த பாம்புடைய நடு உடம்பு இருக்கு. அதாவது மேலே எழுந்திருக்கும், மண்ணுக்குள்ள மிச்ச உடம்புகள் இருக்கு, மேலே எழுந்திருக்கும். இன்னமும் வந்து அதோட சாட்சியை பாருங்க. அந்த காலத்துல வந்து விவசாயிங்க செஞ்சுட்டு இருக்கும், இங்க என்ன ஒரு கிணமா இருக்குன்னு இடிக்கும் போது ரத்தம் பீச்சி அடிச்சிருக்கு. பார்த்தா அந்த சர்பத்தினுடைய உடம்பு. அதுலேருந்து போனீங்கன்னாக்கா 10 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா இந்த ஸ்ரீ முத்தாம்பிகை கோவில். அங்க அம்பாலோட இந்த நாகத்துடைய வால் இருக்கு. சோ அவ்வளவு பெரிய நாகத்தை எல்லாம் சொல்லிப்பாங்க. வாசகி பாம்பை பார்த்திருக்கீங்களா, எல்லாம் கதை சொல்றீங்க, இவ்வளவு அடி பாம்பு இருக்கா, அனகொண்டா பாம்பு இருக்கா, எல்லாம் பேசலாம். அதெல்லாம் விட பெருசு இந்த பாம்பு. சாட்சி பூர்வமாக நம்மளுடைய ஆன்மீகத்துல நிலைச்சு நிக்கக்கூடிய கோவில்கள் இதெல்லாம். இதெல்லாம் வந்து நம்ம பசங்களை கூட்டிட்டு போய் காட்டணும். இந்த பாம்போட உடம்பு வந்துட்டு ரொம்ப பெருசாவும் ரொம்ப நீளமாவும் ஒரு பெரிய உருவத்துல இருக்கக்கூடிய பாம்புகள்லயே ராஜா ராணி அப்படின்னு சொல்ற மாதிரி அவ்வளவு பெரிய உடம்பு அப்படின்னு சொல்றீங்க. இந்த கோவில்ல வந்துட்டு சத்தியம் பண்றதுக்கு ஒரு பாறை இருக்கு, பொய் சத்தியம் பண்ணுனா இந்த மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க. இந்த கோவில் அதை தவிர வேற எதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம் இருக்கவே இருக்கிறது சர்பதோஷத்துக்கு. நம்ம சர்பதோஷம் வச்சு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப லக்னத்துல 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இல்லைன்னா இருந்தா ராகு கேது தோஷம், 5ஆம் இடத்துல இருந்தா நாகதோஷம், 9ஆம் இடத்துல இருந்தா பித்ரு தோஷம் அப்படின்னு பிரிப்போம். ஆனா என்ன செய்வோம், எல்லாருமே நாக கோயில போய் ஒரு விளக்கு ஏத்திட்டு திருக்காலகஸ்தி போயிட்டு ஹோமத்துல உட்காந்துட்டு எல்லாம் பண்ணி. இங்க பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்க நாகதோஷம் புத்திர தோஷத்தை தரும். அப்ப உடம்பு பகுதியில போய் இங்க போய் நீங்க அர்ச்சனை பண்ணீங்கன்னா உடனே அந்த வீரியத்தோட தன்மையை குறைச்சு கொடுக்கும். பித்ரு தோஷம் இருக்கும்போது முத்தாம்பிகை கோயில். லக்னத்துல 2ஆம் இடத்துல 7 நிறைய பேரோட கல்யாண தாமதத்துக்கு காரணம் இந்த ராகு கேது தோஷம். இதே ராகு கேது அமைப்பை தான் சேர்க்கணும். அப்படி இருக்கிறதுக்கு வந்து இந்த சுயம்பாக உருவெடுத்த இந்த நாகமணி அம்மன் கோயிலுக்கு போகும்போது அதோட வீரியத்தை குறைச்சு உங்களுக்கு உண்டான வாழ்க்கை துணையும், அதாவது நம்மளுடைய ஜீனு குண்டலி அப்படி சொல்லக்கூடியது சர்பம் தான். அப்ப அந்த சர்பத்தை தான் நம்மளுடைய குலதெய்வத்துக்கு அடுத்த தெய்வமா வச்சுக்குவோம், வழிபடணும். அந்த எல்லா தெய்வத்துக்கும் பாருங்க, சிவனுக்கு பாருங்க, பெருமாளுக்கு பாருங்க, முருகருக்கு பாருங்க, அம்பாளுங்க எல்லாருக்கும் சர்பம் தான் கூட இருக்கும், அவங்களோட பெட்டா இருக்கும். இந்த கோவிலோட வரலாறை பத்தி கொஞ்சம் தெளிவா புராண கதை ஏதாவது இருந்தா தெளிவா சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி 2 கதை இதுல வந்து மிங்கிள் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு கதை வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ஆதி காலத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல வந்து ஒரு கணவன் மனைவி வாழ்றாங்க. அந்த வாழும் போது அவங்க ஊர்ல பஞ்சம் ஏற்படுது. அப்ப வந்து இந்த தும்பூர்ன்ற ஊருக்கு வராங்க, திருமாத்தூர் அப்படின்ற ஊருக்கு வராங்க. வந்த போது அங்க ஒரு பண்ணையார் வந்து அவங்க அந்த கணவன் மனைவிக்கு வேலை கொடுக்குறாங்க. சோ அவங்களுக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து ஒரு குடிசையும் அமைச்சு கொடுக்குறாங்க. நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது அவங்க கரு விடுறாங்க. ஒரு பெண் குழந்தை பிறக்குது. பிறந்த குழந்தைக்கு மாரியம்மன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. ஸோ வச்சு வளர்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து ஒரு 11-12 வயசு இருக்கும்போது அப்பா அம்மா இறந்துடுறாங்க. இறந்தாலும் இந்த பொண்ணு தனிமையாக வாழப்படுறா. வாழட்டு இருக்கும்போது அந்த 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 பண்ணையாரே அவருக்கு அந்த பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்து வேலையும் கொடுத்து பார்த்துக்கிறாங்க, பாதுகாப்பாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய முனி
முனீஸ்வரன் சொல்லக்கூடிய பேர் கொண்டவர். ஓகே. அவர் 2 பேரும் காதலிக்கிறாங்க. யாரு இந்த பிறந்த அந்த அம்மா மாரியம்மனும் முனீஷும். ஆமா, காதலிக்கிறாங்க. 2 பேருக்கும் அந்யோன்யம் அதிகமாகுது. ஒரு கட்டத்துல பண்ணையார் கிட்ட சொல்லி அவரே கல்யாணம் பண்ணி தராங்க. அப்ப முனின்றவங்களோட வந்து பாத்தீங்கன்னா வேற கேஸ்ட். அப்ப அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. சோ அதை மீறி 2 பேரும் வந்து அந்த பண்ணையாருக்கு வணங்கிட்டு ஒரு புத்து மண் இருக்கும், அதை கும்பிட்டுட்டு தாலி கட்டிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. சரி, இது வாழ்ந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா இந்த பண்ணையாரு இவருக்கும் வேலை போட்டு குத்துறாரு, இவரோட இடத்துல வேலை செய்ய சொல்லி. வாழ்ந்துட்டு இருக்கும் போது இந்த மாரியம்மான்றவங்க வந்து கர்ப்பம் விடுறாங்க. சோ கர்ப்பம் விட்டு வளர்ந்துட்டு வரும்போது இவர் வந்து தோட்ட வேலைக்கு போகும்போது அங்க ஒரு சர்பத்தை பாத்துடுறாங்க. விரட்டினால ஓடி போயிடுது. சரி, ஓகே. 2வது ஒரு இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 8 மாசம் இருக்கும்போது திரும்ப வந்து நைட்ல வந்து மழை வெள்ளம் அதிகமாகுது. போய் கரை உடைச்சி விடணும்ல, அதுக்கு போகும்போது இந்த நேரத்துல நான் எப்படி வருவேன், என் மனைவி வந்து கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன், ஏதோ ஒண்ணுன்னா நான் உடனே குரல் கொடுக்குறேன் அப்படின்னா இவர் வந்து செய்யும் அந்த தீண்டிட்டு இருக்கும்போது சர்பம் வந்து தீண்டிடுது இவரை. ஆமா, ஓகே. கடிச்ச உடனே என்ன செய்யறாங்க, அடிச்சும் போட்டுடுறாங்க சர்பத்தை. சரி, இவரும் வந்து இவரை தூக்கிட்டு குடிசை குட்டை வரத்துக்காட்டி இறந்து போயிடுறாரு. சரி. ஸோ அதுக்கப்புறமா வந்து கணவரும் இறந்து போயிட்டாரு, தனிமையில வாழ்றாங்க. வாழும் போது இந்த பெண் வந்து தற்கொலை முயற்சிக்கு போறா. அப்ப வந்து தன் வயிற்றுல இருக்க குழந்தைய எண்ணி வேணான்ட்டு குழந்தைக்காக வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சர்பத்தை தீண்டும் போது அதனால பல தோஷங்களும் ஏற்படும். ஸோ சர்பதோஷம் இருந்தாதான் சர்பத்தை நம்மளால பார்க்கவும் முடியாத ஒரு பிரச்சனைகளை. இந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்கிற குழந்தை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 காலம் ஒட்டி அப்படியே 2 இடுப்புக்கு கீழே 2 காலம் ஒட்டியே இருக்கு, ஊனமிட்டு. ஒரு குழந்தை நடக்கணும்னா பாம்பு மாதிரி ஊந்துதான் போக முடியும். ஸோ அப்படி வளர்ந்துக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பண்ணையார் வந்து சரி ஒரு ஊனமுற்ற குழந்தையோட இந்த பொண்ணு வாழ்ந்துன்னு 2 ஆளுக்கான சம்பளத்தை கொடுக்குறாங்க. அதுதான் கூட இருக்க சொந்த பந்தங்களுக்குலாம் ஆவாது, இவளுக்கு மட்டும் காசு நிறைய தராங்க. எந்த ஊர்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்கா இந்த குழந்தைக்கு வந்து ஒரு தானியம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஊர் விவசாயம் நல்ல சிறப்பா இருக்குன்னு சொல்ல வீடு ஃபுல்லா தானியம், காசும் 2 மடங்கு. ஆனா இந்த பொண்ணு வேலை செஞ்சுட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல வந்து சொந்தக்காரங்களாம் சண்டை போடுறாங்க, இதெல்லாம் இங்க கூட்டிட்டு வராத, வேலை செய்யற இடத்துல இது கூட்டிட்டு வர அப்படின்னு. சரி வீட்டுல இருப்பாப்பா, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த சொந்தக்காரங்க பொறாமையோட உச்சத்துக்கு போயிட்டு அந்த குழந்தை, ஊனமுற்ற ஒரு குழந்தை, ஒரு 7 வயசு 8 வயசு குழந்தை, அந்த குழந்தைய பக்கத்து காட்டுக்கு எடுத்துட்டு போய் துண்டு துண்டா வெட்டி போட்டுடுறாங்க. வெட்டி போட்டானே இந்த மாரியம்மன் வந்து எங்க குழந்தை எப்படி இருந்தாலும் வந்துருமே என்ன தேடி வந்து அவ வேலை செஞ்சுட்டு இருக்கும் அந்த குழந்தை வந்து எடுத்து மாரோட கட்டிக்கிட்டு வேலை செய்வாளாம். அவ்வளவு பாசமா வந்துட்டு இருந்தவ. ஸோ போனானா பாத்தீங்கன்னாக்கா இறந்து கிடக்கிறத பார்த்தானா வந்து கேட்கிறா, இந்த மாதிரி வந்து என் குழந்தைக்கு நியாயம் சொல்லுங்க. உடனே பஞ்சாயத்து தலைவர்கள் என்ன சொல்லுங்க, ஊனமுற்றதை வச்சு நீ என்ன பண்ண போற, செத்து போச்சுல, விடு, உன் வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொன்னா எனக்கு சரியான தீர்ப்பு வரல, இதுக்கான தண்டனை அனுபவிப்பீங்கன்னு சொல்லி இந்த சுயம்பு நாகமா உருவாச்சுப்பாங்க. அந்த இடத்துல இந்த பெண் வந்து தூக்கு மாட்டி இறந்துடுறான். ஸோ அந்த மாரியம்மாவோட குடும்ப சகாப்தமே அங்க முடிஞ்சிருது. ஸோ அவளுடைய ஆத்மா அந்த இடத்துல இருக்கு. இரண்டாவது ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமாத்தூர் ஸ்ரீ மூகாம்பிகை அபிராமீஸ்வரர் கோவில்ல ஒரு அண்ணன் தம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வாழ்ந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அப்பா ஒருத்தர், அண்ணன் தம்பி வந்து இந்த பொருட்கள் வாங்கறதுக்காக ஊரு விட்டு ஊரு போறாங்க. அப்ப வந்து அப்பா வந்து அந்த நேரம் நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க. அண்ணங்கார என்ன செய்யறாங்கன்னா எல்லா சொத்து பத்தி எல்லாத்தையும் வித்து எல்லாத்தையும் தங்க காசா மாணிக்கங்களா ரத்தினங்களா ஆக்கி தன்னோட வாக்கிங் ஸ்டிக்ல உள்ள போட்டு மூடி வச்சிடுறாரு. தம்பி வந்து கேட்கும்போது அப்பா இறந்துட்டாங்க, சொத்து பத்துல எதுவுமே இல்ல அப்படின்னு சொன்னா அவர் கோவம் வந்து பஞ்சாயத்தை கூட்டி பிரச்சனை வந்தானா பஞ்சாயத்து தலைவா திருவட்டப்பாறைக்கு போயிடலாம், நீ அங்க வச்சு சத்தியம் பண்ணு கூட்டிட்டு போறாங்க. போகும்போது அவன் என்ன செய்யறான், அந்த ஸ்டிக்கை தன் தம்பி கையில கொடுத்துட்றான், புடிச்சுக்கப்பா நான் சத்தியம் பண்ண போறேன். அவன் என்ன சத்தியம் பண்றான்னா, எங்க அப்பாவோட சொத்து எந்த பொருளும் தற்காலிகமா என் கையில இல்ல அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிடுறான். தற்காலிகமா இல்ல அப்படின்னு சொல்லி கையில சத்தியம் ஃபியூச்சர்ல வரலாம். அவன் வாக்கிங் ஸ்டிக்கை தம்பி கிட்ட குத்துட்டானே. சத்தியம் பண்ணி முடிச்சுட்டு வாக்கிங் ஸ்டிக்கை வாங்கிக்கிட்டு அவன் நடந்து போறான். அந்த நடந்து போகும்போது அந்த தும்பூர் தாங்கல் அப்படின்ற இடத்துக்கு அந்த அண்ணன் நடந்து போகும்போது இப்ப என்ன முத்தாம்பிகை வந்து பாம்பா வந்து கொன்றுவாளா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அங்கேருந்து சீறி சர்ப்பமாக வந்து அவனை கொத்தி
வதம் பண்ண இடம் தான் இந்த திரு நாக மாணிக்க சுயம்பு அம்பாள். ஓ, அந்த இடத்துலதான் இப்ப வந்து அந்த அம்பாளோட சிலை இருக்கு, சுயம்பு அந்த சிலை இருக்கு. சோ இந்த ரெண்டு கதைகளுமே கேட்கும் போது வந்துட்டு ஒரு பக்கம் பார்த்தா அந்த குழந்தை தான் அந்த அம்மனா அப்படிங்கிற ஒரு யோசனையும் வருது. இந்த சைடு பார்த்தா அந்த சத்தியத்துக்கு வந்துட்டு எவ்வளவு முக்கியம் இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து அந்த வட்டப்பாறை, திருவட்டைப்பாறை வந்துட்டு திருவட்டப்பாறையில தற்காலிகமா எங்கிட்ட இல்லைன்னு கூட பொய்க்கு கூட சத்தியம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெளிவா புரியுது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து அந்த அம்பாள் வந்து சுயம்ப நாகமணி அம்பாலா இருக்காங்க. அகலம் வந்து 4 அடி, உடம்பு 11 அடி, உடம்பு வந்து பாத்தீங்கன்னா 5 அங்குலம். சோ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செய்யறாங்க, சரி இந்த அம்பாலை வந்து நம்ம புதுப்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சிமெண்ட் ஷீட் இருந்துச்சு, கூரை மாதிரி போட்டுட்டு வச்சிருந்தாங்க. சோ வந்து இது அம்பாலை வந்து புதுப்பிக்கலாம் சொல்லி எல்லா மக்களும் அந்த சிலை இருக்கு பாத்தீங்களா அதை சுத்தி தோன்றாங்க. தோன்ற நல்ல வறட்சி, கோவில் தெப்ப குளத்திலே தண்ணி இல்ல, சுத்தி தோண்ட ஃபுல்லா தண்ணி வெள்ளத்து வருது. சோ எல்லாரும் என்ன செய்யறாங்க, சரி வேணாம் அம்பாலை சோதிக்கிற மாதிரி இருக்கு, நம்ம இப்படியே வச்சுக்கோம்லான்ட்டு இதையே ஒசத்தி மேடையா வச்சுட்டாங்க, வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. அதாவது தோண்ட மண்ணு கீழே போயிட்டே இருக்கு சிலை. சோ இந்த சிலை அவ்வளோ ஆழமா, ஆமா அவ்வளோ நீட்டுக்கு சர்பம். அது அப்படியே அவங்களே எடுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த விவசாயி கொத்தினார் அந்த இடத்துல நடுப்பகுதி, வால் பகுதி வந்து முத்தாம்பிகை கோயில். சோ இங்கேருந்து அந்த நடு உடம்பு 300 மீட்டருக்கு தூரத்துல இருக்கு, அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல முத்தாம்பிகை. இப்ப வெளியே தெரியுற அந்த சிலையோட உருவம் வந்துட்டு அப்படியே ஃபுல்லா தெரியுமா, நீளமா தெரியும்? ஆமா, அதாவது எப்படி ஒவ்வொரு இடம் வந்து மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்குமா? அதாவது அந்த தலை சொன்ன பாத்தீங்களா 11 அடி, அது மேற்க பார்த்த மாதிரி இருக்காங்க. சரி, மிச்சது வந்து மண்ணுக்குள்ளே இருக்குது. அந்த நடு உடம்பு வந்து கொஞ்சம் இவ்வளவு தூரத்துக்கு வெளியில வந்திருக்கு, அதுவும் மேற்க பார்த்து தான் இருக்கும். வாலும் வந்து பாத்தீங்கன்னா வால் பகுதி கொஞ்சம் தெரியும். அந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த வே ஃபுல்லா உள்ள இருக்கு. அந்த மண்ணே வந்து சர்பத்தால சூழப்பட்டு இருக்குது. இப்ப அந்த கோவில் அதிகமா பாம்புகள்லாம் வரும், இந்த முட்டெல்லாம் வைப்பாங்க, பாலெல்லாம் கொண்டு போய் அந்த மாதிரியான வழிபாடு. அதாவது புத்து வந்து இப்ப நடைமுறைக்கு வச்சிருக்காங்க. ஆனா வந்து புத்து வந்து இன்னும் ஒரு 100 வருஷம் வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி இந்த சர்பத்துக்கு தான், அம்பாளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் நல்ல புடவை, வளையல், மஞ்சள், குங்குமம் வச்சு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்றது தான் அங்க ஐதீகமே. ஸோ டெய்லி மார்னிங் வந்து 5:30 மணிக்கு கோயில் திறந்துடுறாங்க, 12:30 மணிக்கு மூடுறாங்க. ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா 4:30 மணிக்கு தொடங்கி நைட்டு 8:30 மணி வரைக்கும் கோவில் இருக்கு. ரொம்ப விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாக சதுர்த்தி, நாக பஞ்சமியும் தான். இப்ப போனதெல்லாம் அங்கெல்லாம் வந்து திருவிழா மாதிரி பெரும் கோலம் இருக்கும். இங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுடைய வழிபாடுக்குன்னு எடுக்கும் போது தேங்காயில தீபம் போடுறது, அதே போல நம்ம எப்படி முருகருக்கு தெனமாவுல போடுறோமோ இங்க அரிசி மாவுல தீபம் போடுறாங்க. அரிசி மாவு தீபம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சந்திரனால பாதிப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அங்க அந்த தீபம் ஏத்தும் போது, ஏன்னா நிறைய பேருடைய மைண்ட் டிஸ்டர்ப்ட் ஆனாதான் மனநல பாதிப்பு, சைக்கோத்தனம், கோபம், டென்ஷன், அந்த மனசோட வைப்ரேஷன் எங்க மாறுதோ அதுதான். அப்ப மனது வந்து சரியான நிலையில இருக்கணும் அப்படின்றவங்க நிறைய பேர் மெடிடேஷன், யோகா அதுலலாம் இருப்பாங்க. ஆனா இது தெரியாத மக்கள் வந்து இந்த இடத்துல போய் ஒரு அரிசி மாவு தீபம் போடும்போது தங்களுடைய மனசு சார்ந்த பிரச்சனைகள் நீங்கி தெளிவை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இந்த அம்பாள். ஸோ நாகநாதர் கோவில்களை பொறுத்த வரைக்குமே அங்க இருக்கிற குளங்களை வந்துட்டு நாகர் தீர்த்தம் சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது குளங்கள் அங்க இருக்குது? ஆமா, இங்க இருக்கக்கூடிய தெப்ப குளத்தோட பேர் வந்து நாகர் தீர்த்தம். இங்க ரொம்ப விசேஷம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை 4-6 ராகு காலத்துல அந்த அம்பாளுக்கு அந்த நாகத்துக்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் வந்து ரொம்ப சிறப்பானது. ஸோ மற்ற நாள் பார்க்கும்போது ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி ரொம்ப சிறப்பா இருக்கும். நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி விசேஷமா இருக்கும். முதல்ல ராகு தசை, ராகு புத்தி, நான் சொன்ன மாதிரிதான் செவ்வாய் தசை ராகு புத்தி, ராகு தசை செவ்வாய் புத்தி, சனி தசை ராகு புத்தி, ராகு தசை சனி புத்தி. இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இக்கட்டான ஒரு கிரக சூழல் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த கோவில்ல போய் இந்த மண்ணை மிதிக்கிறது மிக சிறப்பு. முதல்ல எல்லாரும் நாகதோஷம், நாக புத்தி அப்படி ஏதாவது இருந்தாலே காலகஸ்தி தான் போடுவாங்க. அதுக்கு பதிலா இங்க வந்துட்டு நம்ம திருவாத்தூர்ல இருக்கிற நாகாத்தம்மனை போய் பார்த்தாலே போதும், அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சீக்கிரமா தீர்வுக்கு வரும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லுங்க. ஆமா, அதே போல நம்மளோட மூதாதையர் சொல்லக்கூடதும் சர்ப்பங்கள் தான். அப்ப நம்மளுடைய வாரிசுங்களை கண்டிப்பா இந்த கோவிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வருது. என் குலதெய்வம் கிடையாது, இது ஊர் தெய்வம் தானே, இந்த தெய்வம் தானேன்னு ஒதுக்காம இந்த கோவிலுக்கு மண்ணை குடும்பத்தோட போயிட்டு வர்றது நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா நாகாத்தம்மன் கோவில்ல இவ்வளவு சிறப்புகள் இருக்கு, அந்த மண்ணை கண்டிப்பா எல்லாரும் மிதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நிறைய கோவில்களை பத்தி மக்களுக்கு சொல்லிட்டே இருக்கலாம். நன்றி. நன்றி.